நம்ம இப்போது மதுரை ஸ்டைலில் எப்படி பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, அப்புறமேட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்டு புதினா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். பெரிய வெங்காயமும் நம்ம வச்சுக்க போகிறோம். அதை வெட்டி வச்சுக்கலாம். அப்புறம் மசாலா ஐட்டம் தனியாக வச்சுக்கோங்க. மசாலா ஐட்டம்னால் என்னென்னா சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், இலை எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். இது மசாலா, இது தனியாக நம்ம வச்சுக்க போகிறோம். நம்ம மதுரை ஸ்டைலில் பண்ணுறதுனால இதில் தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி இது பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு சின்ன வெங்காயம் அது நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீரில் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரிசியை ஊற வச்சு அதையும் வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா அழகாக வெட்டி அதையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு குக்கரில் என்ன பண்ண போகிறோம்னா பட்டை லவங்கள்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே நமக்கு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதை தூக்கி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் என்னென்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இலை. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோடு சேர்த்துக்கலாம். பன்னீரை நம்ம மிளகாத்தூள் உப்புத்தூள் போட்டு ஊற வச்சிடணும் இல்லைங்களா, லெமனும் போட்டு ஊற வச்சிடணும். அதையும் தூக்கி இதில் வச்சுட்டு இப்போ தயிர் நம்ம இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணலை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது பெட்டர். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏற்கனவே நம்ம நிறைய மிளகு போட்டிருக்கோம், அது பத்தாததுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் இல்லை 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ இதுக்கு நடுவில் நான் நெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். இதை ஃபஸ்ட்டையும் போட்டிருக்கலாம், பட் நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். இப்போ நல்லா கொதி வரும்போது அரிசியை கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு லைட்டாக கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டால் போதும். நமக்கு சூப்பரான மதுரை ஸ்டைல், அப்படியே மட்டன் ஸ்டைல் பன்னீர் பிரியாணி வந்துடும். இதை அப்படியே தட்டில் போட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ளீஸ் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.